குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியான வாக்காளர் பட்டியலுடன் தற்பொழுது உள்ள பட்டியலை ஒப்பிட்டு வேறுபாடுகளை சரி செய்யும் திருத்தப் பணி நடைபெறுகிறது. இந்த பணியை செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற அபிஷேக சேவையில் குடும்பத்தாருடன் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். சுவாமி தரிசனம் முடிந்து வந்த அவருக்கு கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் வேத ஆசிர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.